உங்கள் வீட்டில் டிவி சீரியல் பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு அடிக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் வீட்டில் அவங்களால பிரச்சனை வரும். இன்றைக்கி வர டிவி சீரியலில் நிறைய இது என்ன அப்படின்னா, ஒரு அடுத்தவங்க பற்றி குறை சொல்கிறதுலையோ, இல்லை கரெக்டாக இருக்குங்கிறதுல குத்தி கட்டுறதுலையோ, இல்லை வீடு ரெண்டாக்குறதுலையோ, இதெல்லாம் நிறைய சீனை பில்டப் போட்டுக்கிட்டு ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ தான் விறுவிறுப்பு இருக்குது, எல்லா பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து 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 அப்சர்வ் ஆகி நிறைய பேர் பொதுவாக பெரியவங்க தான் நான் சொல்ல வரேன். நான் சின்ன பசங்க நிறைய இடத்துல அதில் அந்தளவுக்கு அடிக்ஷன் ஆக மாட்டாங்க. சில வயதானவர்கள் இதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டு அவங்களால அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்க முடியல. சில பேர் சொல்லும்போது நம்ம அதை பற்றி தேவையில்லாத வேணால் விட்டுருங்கனாலும் கூட என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை அப்சர்வ் ஆகி அந்த மைண்ட் அவங்களுக்கே தெரியாமல் அது மாறி இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலுக்கு போனோன்னா அமைதியாக தான் பேசுவோம், சத்தம் போட்டு பேச தோணாது, மெதுவாக பேசுவோம், அமைதி ஆட்டோமேட்டிக்காக வரும். ரெகுலராக நம்ம கோயிலுக்கு போயிட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு கூட அமைதியாகி எங்கே போனாலும் நம்ம அமைதியாக இருப்போம். இதே ஒரு மார்க்கெட் லெவலில் நம்ம ஒர்க் வருஷமாக நம்ம போயிட்டு இருந்து அங்கே சத்தம் போட்டு பேசினா எங்கே இருந்தாலும் கூட நம்மளே அறியாமல் அந்த சத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அது வகை நம்ம மாறிடுவோம். சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த டிவி சீரியலை பார்க்குறவங்க அதை பார்த்து 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 அது மைண்டில் அப்சர்வ் பண்ணி அவங்களே அறியாமல் அவங்க மாறிடுறாங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களால் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அது காரணம் டிவி சீரியல் தான் நான் சொல்லுவேன். நான் உணர்ந்த வரைக்கும் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. டிவி சீரியலில் தடை பண்ணணும், இது முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. கொண்டு வர கதைகளை அவங்கள மாற்றி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுற மாதிரி, நம்பிக்கை தர்ற மாதிரி, குடும்பம் ரெண்டாகாமல் ஒன்றாக சேர்கிற மாதிரி சில கதைகள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே எங்கள் சீரியல் எதை எடுத்தாலும் குடும்பம் ரெண்டாகிறது, யாராவது பழி வாங்குறது, அப்போ தான் அந்த சீனு பில்டப் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றுறாங்க. இதில் அடிக்ட் ஆனவங்க அந்த டிவி சீரியலை பார்க்காமையும் அவங்களால இருக்க முடியாது. பார்த்ததுக்கப்புறம் அவங்களே அறியாமல் மாறிடுறாங்க. இது சீரியஸாக நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்க டிவி சீரியலை பார்த்து அதுக்கு அடிக்ஷன் ஆகி அந்த இதில் அவங்க ஏதாவது சண்டை போடுற மாதிரி ரெகுலராக இருந்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு அந்த டிவி சீரியலை கட் பண்ணி பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் இதையை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடு ரெண்டாகும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்து பார்த்து உணர்ந்ததுனால நான் சொல்ல வரேன். இதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். உங்கள் வீட்டில் பெரியவங்களால் அடிக்கடி அதாவது தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுது. இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது, அவரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி மைண்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது மேலே சந்தேகம் இருந்தது அப்படின்னா அவங்க சீரியல் பார்க்குறத தவிர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி பாருங்கள். தவிர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும்.